இது இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க இல்லை, இது டோர்னமெண்ட் இருக்குண்ணா நாளைக்கு. சரி, வாங்கி சொன்னீங்களா? இல்லை பேட்மிண்டன் நீங்கள் கொடுக்குறீங்க? ஆமாம், நான் நடத்துறது ஓப்பன் டோர்னமெண்ட் ஒன்று நாளைக்கு. உடற்பயிற்சியிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணக்கூடிய ஒரு உடற்பயிற்சி வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. ஸோ அந்த ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இங்கே வந்து நமக்கு கோச்சிங் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் கோச்சிங் சென்டரு இங்கே இருக்குங்க. அதை சார்ந்த ஒரு தகவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சார் வணக்கம் சார். உங்கள் பேரு சார்? சரவணன். பிரைம் ஸ்போர்ட்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க? பிரைம் ஸ்போர்ட்ஸ் வந்து பிபிஜி காலேஜ் நியர்பை விளாங்குறிச்சி. நம்ம ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்குது சார்? இங்கே வந்து பிரைம் ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்விம்மிங் ப்ளஸ் பேட்மிண்டன் ப்ளஸ் ஃபிட்னஸும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்விம்மிங் கோச் தானே சார்? எஸ். இது பேசிக்காக வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு என்ன நம்ம அவசியங்க? அவன் ஸ்விம் சூட் கேப் காகல்ஸ் இருந்தாலே போதும். மற்றபடி அட்வான்ஸ் லெவல் போக போக தான் ஸ்விம்மிங் கிட் வாங்குவோம். எப்படி கற்றுக்கிட்டீங்க? எத்தனை வயசில் நீங்கள் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் 5 வயசுலேருந்தே ஸ்விம் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் வரவும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு ட்ரெயின் பண்ணேன். இப்போ நீங்கள் ட்ரைனிங் சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணி எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சு? முத இங்கே கார்பரேஷன் ஸ்விம்மிங் பூலில் இருந்தோம். நான் ஜாயின் பண்ணி இப்போ 6 வருஷம் ஆச்சு. இங்கே பேசிக்காக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஸ்விம் பண்ண வராங்க சார்? கண்டிப்பாக. ஓகே. இப்போ சின்ன குழந்தைங்க வராங்க, எனக்கு தண்ணி பார்த்தாலே இப்போ பாருங்கள் ஒரு குழந்தை கூட அடம்பிடிச்சிட்டு இருக்கு, இறங்குறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஸ்விம் சொல்லிக் கொடுப்பீங்க? இப்போதைக்கு 4 கோச் இருக்கும். 2 கோச் உள்ளே இருப்பாங்க, 2 கோச் மேலே இருப்பாங்க. அதனால சேஃப்டி வைஸாக எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். எல்லா குழந்தைகளும் ஃபஸ்ட்டு ஃபியர்னஸ் போக்க தான் நம்மளுக்கு டைம் ஆகும். அது ஃபியர்னஸ் போயிடுச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஸ்விம் பண்ண ஆரம்பிப்பாங்க. எவ்வளோ ஆழம் அடி இருக்குங்க சார்? 3 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் இருக்கும். 5 அடிங்கிறது எப்படி பெரியவங்க வந்து அந்த இடத்துல? பெரியவங்க வந்து ஸ்விம் பண்ணுறது. அடுத்து இந்த ப்ரொஃபஷனலாக ஸ்விம் பண்ணுறவங்க, காம்படிஷன் போகிறவங்க அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். 3 அடிங்கிறது சின்ன குழந்தைங்க? சின்ன குழந்தைய லேர்ன் டு ஸ்விம்மர் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம உள்ள தண்ணிக்குள்ளே இறங்கணுன்னே முதல்ல வந்து நம்ம கவனமாக இருக்கிறது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு உள்ளே இறங்கினோடனே பபிள்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பபிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ளோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ளோட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் ரொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபீமேல்ஸும் இங்கே வந்து ஸ்விம் பண்ண வராங்க? லேடி கோச் நம்மகிட்ட இருக்காங்க. லேடி கோச் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர் தான், அவங்களும் இருக்காங்க. அதனால சேஃப்டி வைஸ் எல்லாமே ஓகே தான். தண்ணிக்குள்ளே இறங்கும்போது நமக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட் என்னென்ன கொடுப்பீங்க? ஆல்மோஸ்ட் நான் உள்ளதாக இருப்போம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு லேர்ன் டு ஸ்விம்மர் வந்து குழந்தையில கையில் பிடிச்சி தான் ஸ்விம் பண்ண வைப்போம். அதுக்கு பிறகு தான் நம்ம அவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக கற்றுக்க பிறகு தான் நம்ம தனியாகவே அனுப்போம். அதனால சேஃப்டி. இங்கே நம்ம எப்படி சார் இந்த அகாடமியில் நம்ம ஸ்விம் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க? 15 days பேசிக் கிளாஸ் சார். லேர்ன் டு ஸ்விம்மருக்கு 3500 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு அட்வான்ஸ் லெவலில் வரவங்களுக்கு மந்த்லி 4500 சார்ஜ் பண்ணிட்டு. 4500 அதுலேயே நம்ம கற்றுக்கலாங்களா? 15 daysலேயே கற்றுக்கிட்டாங்க. நிறைய குழந்தைய கற்றுக்கிட்டாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி 3 months தான் ஆகுது. அதுலேயும் நிறைய பேர் காம்படிஷனுக்கு ரெடி ஆகிற அளவுக்கே நிறையா குழந்தைங்க இருக்காங்க. அது போக நம்ம பிரைம் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, பேட்மிண்டன் கோச்சிங் சென்டர் இங்கே அவைலபிளாக இருக்குது. அது டைமிங் எப்படிங்க சார்? மார்னிங் 6 to 7:30 வரைக்கும் இருக்குது. அடுத்து ஈவினிங் 3 to 7:30 வரைக்கும். 3 to 7:30. நீங்கள் அதுக்குள்ளே போக மாட்டீங்களா? இது மட்டும் தானா? இல்லை, போவோம்னா நம்ம ஃபுல்லாகவே ஸ்விம்மிங் நான் தான் பார்த்துட்டீங்க. அதனால ஸ்விம்மிங் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து கற்றுக்கிட்டது ஸ்விம்மிங் பூல் தான் கற்றுக்கிட்டீங்களா? இல்லை, நான் ஃபஸ்ட்டு நேட்டிவ் வந்து தேனியில் கற்றுக்கிட்டோம். அதுக்கு பிறகு இங்கே வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சனால அப்படியே கொஞ்சம் ஸ்விம்மிங் பழகிட்டு ப்ரொஃபஷனல் ஆகிட்டு அதுக்கு பிறகு தான் இங்கே ட்ரெயின். இங்கே தண்ணி வந்து எப்படி சார்? வாட்டர் வந்து எவ்வளோ நாளுக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க? இது 8 hours பியூரிஃபை ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ஆனில் தான் இருக்கும். பியூரிஃபை ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம தண்ணி வேஸ்ட்டாக டாப் அப் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் தண்ணி பொறுத்தளவுக்கு குழந்தைங்கலேருந்து எல்லாருமே இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வரல. அது எல்லாமே ஓகே தான். எகைன் நம்மளுடைய பிரைம் ஸ்போர்ட்ஸ் சென்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள் சார். பிபிஜி காலேஜ் பங்காரம்மாள் ஆடிட்டோரியம் சென்ட்ரு பாயிண்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு.
விளாங்குறிச்சி. சரிங்க சார், நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி சார். இன்னைக்கு பிரைம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு. இந்த அகாடமியில் வந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து பேட்மிண்டன் கோச்சிங்கும் இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது சார்ந்த ஒரு தகவல் வந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.